அடுத்து வந்து நம்ம பெண்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக அதிகாரம் அளித்தல், பொலிட்டிக்கலி எம்பவர்மெண்ட் எப்படி அவங்களுக்கு கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காமனாக பார்த்தோன்னா எக்கானமிக்கலி அவங்களுக்கு வந்து நம்ம அதிகாரம் வாங்கி கொடுத்துட்டாலும், இல்லை சோஷியலி சமூக ரீதியாக அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட்டாலும், அரசியலில் அதிகாரம் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முன்னேறாது, முற்று பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1990களோட காலகட்டத்தில் இருந்தே விமன்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கலில் அதிகாரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1992 வருஷத்தில் 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் தான் என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு வேணும் ஒவ்வொரு மாநிலத்தோட உள்ளாட்சி அமைப்புகள்லையும் லோக்கல் கவர்னன்ஸ்லையும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த 2008 வந்து ஒரு மசோதா வந்துச்சு, ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் பெண்களுக்கு வந்து 33%ங்கிறது ஓவராலாக, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற லோக்கல் கவர்னன்ஸில் 33% ரிசர்வேஷன் அது வந்து அப்போவே கிடச்சிருச்சு 92லேயே. பட் நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ என்னென்னா, பெண்களுக்கு 33% அப்படிங்கிறது இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன்லேயும் அதுதான் நமக்கு இப்போ கிடச்சிது சமீபத்தில். 108வது சட்ட திருத்த மசோதா, 128வது சட்ட திருத்த மசோதா அப்படின்னு 128th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு வந்தது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கும் ஒரு பெண் வந்து நிற்கிறதுக்கான ஒரு அதிகாரம். பட் முன்னாடி வந்தது என்னென்னா லோக்கல் கவர்னன்ஸ் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. பட் லோக்கல் கவர்னன்ஸில் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 50% கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் 2016லேருந்து. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ரிசர்வேஷன் சாப்டர் பார்த்துருப்போம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த டாபிக் திரும்பவும் எடுப்போம் தனியாக, அதனால் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 1992 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 1992 அந்த வருடத்திலிருந்து அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73ங்கிறது என்னது பஞ்சாயத்துலையும், 74ங்கிறது நகராட்சிலையும் அர்பன்லையும், இந்த 2 பகுதிகள்லையும் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸில் நடக்கும் இல்லையா, அந்த எலெக்ஷன்ஸில் லைக் வந்து இந்த மேயர் எலெக்ஷனு ப்ளஸ் வந்து தலைவர், கவுன்சிலர், இந்த எலெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எலெக்ஷனில் பெண்களுக்கு வந்து 33% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத 92லேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு வந்தது எப்போனா 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992 வருடம். அந்த வருஷம் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது தான் என்னென்னா 33% ரிசர்வேஷன். எதில் அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம், 73rd பஞ்சாயத்து, 74th நகராட்சி அப்படின்னு சொல்ல, இது 2 மட்டும்தான், இந்த 2 பகுதிகளில் மட்டும்தான், ஸ்டேட்லேயோ சென்ட்ரல்லையோ கிடையாது. இது இந்த ஆக்டே வந்து உள்ளாட்சி கவர்னன்ஸ்க்கான சட்டம். இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வந்ததே உள்ளாட்சிக்காக மட்டும்தான். அதை நம்ம பாலிட்டி படிக்கும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உள்ளாட்சி கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அதில் 33% எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. பட் ஒரு சில ஸ்டேட்டில் 50% கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் 50% விமன்ஸ்க்கு வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தில், அதாவது லோக்கல் கவர்னன்ஸோட எலெக்ஷனில் உள்ளாட்சி அரசாங்க தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கோம். 50% ஆஃப் ரிசர்வேஷன். அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 4 மேயர் இருக்காங்க அப்படின்னா அதில் 2 மேயர் ஆண்களும் 2 மேயர் பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துட்ருக்கோம். எப்போயில இருந்துன்னா 2016லேருந்து தமிழ்நாட்டில் 50% ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்கோம் இடஒதுக்கீடு. உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு தமிழகத்தில் 2016 முதல் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. இன் லோக்கல் கவர்னன்ஸ் எலெக்ஷன் தமிழ்நாடு has 50% of reservation to women. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும்
விமன்ஸ்க்கு எம்பவர்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா முக்கியமாக நம்ம சொல்கிற விஷயம் எதுலன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்துச்சு இல்லையா 106வது சட்ட திருத்தம், அதுதான் 106 கான்ஸ்டியூஷன். அதையும் இங்கே வேணால் சும்மா எழுதிக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா அதை எழுதிக்கோங்க. அடுத்தது 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனை டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 106 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 106 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பண்ணது 106வது 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னது அப்படின்னா, அதுதான் வந்து விமனுக்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்கறது. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அதாவது 1/3 மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதை 1/3ன்னு சொல்லலாம், இல்லை 33%ன்னு சொல்லலாம். 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய திருத்தச் சட்டம். 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய திருத்தச் சட்டம். இது எப்போ போட்டாங்கன்னா 2023. அப்போ 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம்னா 2023. 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2023 போட்டிருக்காங்க. அப்போ இங்கிலீஷில் எழுதிக்கோங்க 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்னன்னு. விமன்ஸ் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலி இது மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. இது வந்து 1996 இருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் போராடி கடைசியாக இப்போ தான் இதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எழுதிக்கோங்க 106th அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் 2023. 106th அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 2023 நடந்திருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாரி சக்தி வந்தன் அதிநயம். இந்த 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு பேர் வந்து நாரி சக்தி வந்தன் அதிநயம். கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், அது அப்படியே தமிழில் எழுதிக்கோங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டோட பேர், அதோட இங்கிலீஷ் கண்டென்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ்ஸ் 1/3 ஆஃப் சீட்ஸ், அதான் 33%ன்னு சொல்கிறோம். ரிசர்வ்ஸ் 1/3 ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா, 1/3 ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா, state legislative assemblies reserves 1/3 of seats in the Lok Sabha, state legislative assemblies including those reserved for SC and ST. அதுதான் வந்து 106th அமெண்ட்மெண்ட். 106 எப்போனா 2023 பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது வரைக்கும் ஓகே நினைக்கிறேன். நாரி சக்தி வந்தன் அதிநயம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இது எத்தனாவது மசோதான்னா 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. புரியுதா? அதாவது
128th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். புரியுதா இது என்னன்னு? 128th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 108வது, சாரி 106வது அமெண்ட்மெண்ட்டு. எத்தனாவது பில்லுன்னா 128வது பில்லு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு வரும்போது 106, அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு வரும்போது 128. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் இல்லையா, அசம்பிளியோட எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாலினோட சிஎம்மாக இருக்காரா, இந்த எலெக்ஷன் அடுத்த வருஷம் நடக்குதுன்னா அதில் 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது. ப்ளஸ் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு, அதை தனியாகவே சொல்கிறாங்க. பட் அதை ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. டெல்லி அசம்பிளியோடைய விமனுக்கு வந்து 1/3 ஆஃப் ரிசர்வேஷன். லோக்சபா, ஸ்டேட்டோடைய ஒவ்வொரு ஸ்டேட்டோட அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன், இந்த 3த்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 3த்துலேயுமே 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதில் SC STயும் அடங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், விமன், SC STயில் இருக்கிற விமன். இது வந்து 23ல் சொன்னாங்களா, 23லேருந்து அடுத்த 15 வருஷத்துக்கு இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த ரிசர்வேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுங்கிறத அப்புறம் யோசிப்பாங்க. ஒன்றும் கிடையாது, 15 வருஷம் கழிச்சு அதை இன்னும் 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் நடக்கும் எப்பயுமே. ஸோ 15 வருஷத்துக்கு வந்து இந்த ரிசர்வேஷனை வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இது எப்போயிலேருந்து அப்ளிகபிள் ஆகும்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 2029 தான் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2029 தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ 2024 அது மாதிரி 2029 அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. விமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 23. அதுக்கடுத்து நம்ம வந்து பொலிட்டிக்கலி அவ்வளோதான். அதுக்கடுத்து சோஷியலி என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும். எக்கனாமிக்கலி, அதாவது என்னது, பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான அதிகாரங்கள் கொடுக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான வழிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ வந்து பொலிட்டிக்கலி எந்த மாதிரியான அதிகாரங்களை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்தோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து. அடுத்து சமூக ரீதியாக என்ன மாதிரியான அதிகாரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சமூக ரீதியானா ஃபஸ்ட்டு வந்து கல்வி தான் சொல்கிறாங்க. எஜுகேஷனை கொடுத்தாலே அந்த பெண் வந்து சமூக ரீதியாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு தான் காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு ஆணுக்கு கல்வி சொல்லி கொடுத்தோன்னா அந்த ஆண் மட்டும்தான் வந்து கல்வியை கற்றுப்பான். ஒரு பெண்ணுக்கு கொடுத்தோன்னா அது வந்து என்னென்னா ஒரு குடும்பமே கல்வி கற்றுக்கிட்ட மாதிரி, இந்த மாதிரி வந்து மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாருங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ விமனுக்கு வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்தோன்னாலே ஃபஸ்ட்டு அதில் முன்னாடி நிற்கிறது எஜுகேஷன் தான். ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்துட்டாலே அந்த பொண்ணை எல்லா விதமாகவும் நம்ம டெவலப் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து கவர்மெண்ட்டு விமனோட எஜுகேஷனுக்காக ஆர் விமனோட சோஷியலி டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள். இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பெண்களுடைய சமூகத்துக்காகவும் கல்விக்காகவும் இந்திய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள்.
ஃபஸ்ட்டு வந்து 1986 எஜுகேஷன் பாலிசியை சொல்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை 1986. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாலிசி 1968 போட்டிருப்பாங்க. இப்போ ரெண்டாவதாக 1986 போட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டாவது எஜுகேஷன் பாலிசியில் தான் பெண்களுடைய கல்விக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது மகிலா சமக்கியா. மகிலா சமக்கியா ஸ்கீமோட பேர் மகிலா சமக்கியா ஸ்கீம். 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1989 மகிலா சமக்கியா திட்டம். இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், தமிழ் அப்படியே அந்த வார்த்தையை வச்சு எழுதிக்கோங்க. மகிலா சமக்கியா திட்டம். ஆக்சுவலி உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக டிஜிட்டல் பென் வாங்கியிருக்கேன் புதுசாக. மகிலா சமக்கியா திட்டம்ங்கிறது 1989. ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா 1986 கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, 1986 கல்விக் கொள்கை, அதில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் எல்லாத்தையும் அடைகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த 1986 எஜுகேஷன் பாலிசியோட டார்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதில் நீங்கள் அதை விட முக்கியமாக எழுத வேண்டியது என்னென்னா, ரூரல் விமன்ஸோட எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு எழுதிக்கோங்க. ரூரலில் இருக்கிற விமன்ஸ், ரூரல் ஏரியாவில் இருக்கிற விமன்ஸோட எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஸ்கீம் தான் இது. தட் மீன்ஸ் கிராமப்புற பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கிராமப்புற பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம். கிராமப்புற பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வந்து 11 மாநிலங்களில் செயல்பட்டுருக்கு. அந்தளவுக்கு வேண்டாம், கிராமப்புற பெண்கள்னு மட்டும் எழுதிக்கோங்க. வில்லேஜில் இருக்கக்கூடிய, அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கிற பெண்களோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, அதுக்கடுத்து சர்வ சிக்ஷா அபியான், எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்கள்ல, சர்வ சிக்ஷா அபியான், அதை எழுதிக்கோங்க. சர்வ சிக்ஷா அபியான் 2001, எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, 2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, விமனோட எஜுகேஷன், அது நமக்கு காமனாக தெரியும். ப்ளஸ் வந்து ஸ்கூலில் வந்து விமன் சைல்டுடைய அட்மிஷன், முக்கியமாக சைல்டுன்னு வச்சுக்கலாம், சைல்டோட அட்மிஷனுக்காக, குழந்தைகளுடைய சேர்ப்புக்காக, சேர்க்கை விகிதம், குழந்தைகளுடைய சேர்க்கை விகிதம், பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதையும் கல்வி கற்பதையும் உறுதி செய்தல், குழந்தைகளை சேர்த்தல் மற்றும் கல்வி கற்பதை உறுதி செய்தல்.
பிரேக் ஆகுதா? ஓகே ஓகே. ஸோ சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைங்களை சில்ட்ரனை வந்து அட்மிஷன் போடுறோம் இல்லையா, அந்த அட்மிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட எஜுகேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அது வந்து தொடர்ந்து கல்வி வந்து கற்றுக்குதா, கரெக்டாக வந்து போயிட்டுருக்கா ஸ்கூலுக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்காகவும் அவங்க வந்து தொடர்ந்து கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறதுக்காகவும் தொடங்கப்பட்ட ஸ்கீம். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா விமன் டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு நோக்கம். இதில் எக்ஸ்ட்ரா விமன் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட், கூடுதலாக பெண் ஆசிரியர்கள் நியமனம், டு அப்பாயிண்ட் சம் எக்ஸ்ட்ரா விமன் டீச்சர்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விமனுக்காக தனியாக டாய்லெட் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக சர்வ சிக்ஷா அபியானுங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, SSA அப்படிங்கிறது. டாய்லெட்ஸ் இன் ஸ்கூல் விமன்ஸ்க்குன்னு தனியாக. ஆமாம் ஆமாம் அப்படிதான். SSA 2001 சர்வ சிக்ஷா அபியான் 2001 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். அதுக்கடுத்து அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல், இங்கிலீஷில் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல், தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம். தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம். தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல். நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல், இது ஒரு ஸ்கீமோட பேர். 2003 ஸ்டார்ட் பண்ணது, 2003. ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் இது. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்ட்ரி லெவல், தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா, இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலியோட கஷ்டத்துக்காக ஸ்கூலை பாதியிலே நிறுத்திட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி குழந்தைகளை திரும்பவும் NGO இது மாதிரி இருக்கிறவங்கள பயன்படுத்தி திரும்பவும் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தணும், அவங்கள வந்து டெய்லி ஸ்கூல் போகிறாங்களா இல்லையாங்கிறத கண்காணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எழுதிக்கோங்க, டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், டு ஐடென்டிஃபை டிஸ்கண்டினியூட் ஸ்டூடெண்ட், இடைநின்ற குழந்தைகளை அடையாளம் காணுதல். ஃபஸ்ட்டு அதுதான், டு ஐடென்டிஃபை டிஸ்கண்டினியூட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த குழந்தைய வந்து பள்ளியில் சேர்க்கறது. டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பள்ளியில் சேர்க்கறது.
அண்ட் என்ரால்மெண்ட் இன் ஸ்கூல். அது மாதிரி எது வேணால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு இடைநின்ற குழந்தையை கண்டுபிடிச்சி அந்த குழந்தையை திரும்பவும் பள்ளியில் சேர்க்கறது, அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குறது. இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்து வந்து கேஜிபிவின்னு ஒரு ஸ்கீம். கேஜிபிவி கேஜிபிவினா என்னென்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, அதுதான் வந்து கேஜிபிவின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2004. ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்கீம். அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து 30%க்கும் பிலோவாக விமன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம். எழுதிக்கோங்க தெளிவாக. லிட்ரஸி ரேட் பிலோ 30% ஏரியாஸ். ஓகேவா? 30% குறைவான பெண்கள் எழுத்தறிவு உள்ள பகுதிகளில் தொடங்கப்பட்டது. 30%க்கும் குறைவான பெண்கள் எழுத்தறிவு உள்ள பகுதிகளில் தொடங்கப்பட்டது. லிட்ரஸி ரேட் பிலோ 30%. எந்தெந்த ஏரியாவில் அப்படி கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி சில பகுதிகளெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் வந்து 10லேருந்து 14 வயசு வரை இருக்கக்கூடிய கேர்ள் சைல்டு. 10லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற கேர்ள் சைல்டு தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். 10 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், இவங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்கூல்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது உண்டு உறைவிட பள்ளிகள். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு அங்கேயே படிக்கிற மாதிரி. மந்த்லி வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஓகே, 10லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின். இந்த பெண் குழந்தைகளுக்கு போர்டிங் ஸ்கூல்ஸை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அதாவது போர்டிங் ஸ்கூல்னால் என்னென்னா உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களே வந்து சாப்பாடும் போட்டு அவங்களே தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து அவங்களே படிக்கவும் வைக்கிறது. அதுதான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்கீம் எழுதிக்கோங்க. NSI GSE கமெண்ட்டில் GDEன்னு வந்துருச்சு, தப்பாக வந்துருச்சு. NSI GSE ரெண்டாவதாக ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். NSI GSE அடுத்த ஸ்கீமு. அது என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ். நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். பெண்களுக்கு இடைநிலை கல்விக்கான
இடைநிலை கல்விக்கான தேசிய ஊக்குவிப்பு திட்டம். பெண்களுக்கு இடைநிலை கல்விக்கான தேசிய ஊக்குவிப்பு திட்டம். இந்த ஸ்கீம் வந்து 2008 போட்டிருக்காங்க. டூ 2008 போட்ட ஸ்கீம் இது. இந்த ஸ்கீமோட டார்கெட் என்ன அப்படின்னா, 9th அண்ட் அபவ் படிக்கிறாங்கல்ல, 9th to 12th 9th அண்ட் அபவ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறத டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். 9th அண்ட் அபவில் இருக்கிற எஸ்சி எஸ்டி கேஸ்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காமனாகவே சொல்லலாம் 9th அண்ட் அபவ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விமனுக்கு, அதாவது கேர்ள் சைல்டு இருப்பாங்கள்ல 9th அண்ட் அபவ், அவங்களில் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். அதாவது 9ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை குறைத்தல். மேல்நிலை கல்வி படிக்கும் பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை குறைத்தல். அதே மாதிரி இந்த ஸ்கீமை இப்போ வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் கூட ஜாயின் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் கூட இது ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. போர்டட் ஆன் தி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சக்சார் பாரத் மிஷன், எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஸ்கீம். ஸ்வச் பாரத் மிஷன் ஒன்று இருக்குது, பட் நம்ம இங்கே பார்க்குறது வந்து சக்சார் பாரத் மிஷன். சக்ஷார் பாரத் மிஷன் கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். சக்ஷார் பாரத் மிஷன், சக்ஷார் பாரத் மிஷன் எஸ்பிஎம். கற்கும் பாரத திட்டம்னு சொல்லுவாங்க இதை. கற்கும் பாரத திட்டம், கற்கும் பாரத திட்டம், சக்ஷார் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். 2009 போட்டாங்க இந்த ஸ்கீம். 2009 செப்டம்பர் 8 2009 செப்டம்பர் 8 சக்ஷார் பாரத் மிஷன் 2009 செப்டம்பர் 8. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா 2009 அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருப்பாங்க. என்னது 2001. அந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி விமனுடைய லிட்ரஸி ரேட் 50% அண்ட் பிலோ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதெல்லாம் இருக்கோ இந்தியாவில், அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. புரியுதா? இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னது? 2001 பாப்புலேஷன் சென்சஸ் படி விமன் லிட்ரஸி ரேட் 50% அண்ட் பிலோ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரியுதா? 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்கள் எழுத்தறிவு 50% குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்கள் எழுத்தறிவு
50% குறைவாக இருந்த மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ திட்டம் 2015 ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இது. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம். ட்ரிபிள் பிபின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை ஷார்ட்டாக. ட்ரிபிள் பிபி பாருங்கள், பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், அதுதான் ட்ரிபிள் பிபி அப்படின்னு சொல்கிறோம். ஜனவரி 22 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கீமும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, இது ரெண்டும் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெண் குழந்தைகள் பிறந்த உடனே இந்த அக்கௌண்ட் ஏதோ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2015 ஜனவரி 22 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுது. 2015 ஜனவரி 22 பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். 2015 ஜனவரி 22 ஸ்டார்ட் பண்ண நாள். இதை பற்றி நம்ம ரொம்பவே டீப்பாக படிப்போம். ट्रिपल बीपी पेटी बचाओ पेटी पढ़ाओ. ஓகே, நம்ம இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு விஷயம் மட்டும். அதாவது இந்த சைல்டு செக்ஸில் இருக்கிற பிரச்சனையை வந்து ரிமூவ் பண்ணணும். சைல்டு செக்ஸ்லனா என்ன தட் மீன்ஸ்னால், குழந்தை பாலினங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிறக்கும் போதே இது பெண் குழந்தையாக இருந்தால் கொன்னுடுறாங்கல்ல, இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன குழந்தைங்கிறத பார்த்து பெண் குழந்தையாக இருந்தால் அழிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை தடுக்கணும். அதுதான், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் கொன்னுடுறாங்க இல்லையா முன்னாடி காலகட்டத்தில், அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து போட்டிருக்காங்க. குழந்தை பாலின பிரச்சனையை வந்து களைதல். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது சைல்டு ஜெண்டர் ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம், அதை சைல்டு ஜெண்டர் இஷ்யூன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது பெண் குழந்தைகளோட கல்வியை அதிகரிக்கணும். கேர்ள் சைல்டோட எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தை பாலின பிரச்சனை வந்து களையிறதுக்காக குழந்தை பாலின பிரச்சனையை வந்து ரிமூவ் பண்ணும் ஒன்று. இன்னொன்று பெண் குழந்தைகளோட கல்வியை அதிகரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சைல்டு ஜெண்டர் இஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது, அதாவது கேர்ள் சைல்டோட எஜுகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பெண் குழந்தைகளோட கல்வியை அதிகரிக்கணும். இவ்வளோதான். இதோட இந்த டாபிக் வந்து நமக்கு என்னென்னா, இந்தியா லெவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இந்தியா லெவலில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ங்கிறது 3 பார்ட்டாக பிரித்து நம்ம முடிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா,
பெண்களுக்கான பாலிசி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் வந்து இந்தியா லெவலில் விமனுக்கு சானிடேஷன், அதாவது சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக சில போர்ட்டலு, அடுத்து வந்து இந்த 108 என்ன சொல்லுவாங்க 181ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இது. அதுக்கப்புறம் பெண்கள் சம்மந்தமாக ஏதாவது அவார்டு கொடுக்குறாங்களா அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து க்ரைம் எகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்ப்போம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியில் என்ன டொமஸ்டிக் வைலன்ஸ், பெண்களுக்கு குடும்பத்தில் என்ன மாதிரியான வன்முறையெல்லாம் ஏற்படுது, ப்ளஸ் வரதட்சணை, பாலியல், அதே மாதிரி ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, வைலன்ஸ் எகெயின்ஸ்ட் விடோஸு, டிராஃபிக்கிங்கு, ஆசிட் அட்டாக், அதாவது ஆள் கடத்தல், அமில வீச்சு, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை வருதோ ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது என்னெல்லாம் ஆக்ட் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும், ஃபோக்ஸோ ஆக்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிர்பயா ஃபண்டுன்னா என்ன, ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்ன, இந்த மாதிரி எப்படியும் இந்த ஒரு டாப்பிக்கே நமக்கு வந்து இன்னும் 2 கிளாஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் ஆனால் இந்த சாப்டரை நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா ஏதோ பெரிய விஷயத்த முடித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து கவர் ஆகும். கரண்ட் அஃபேர் கவர் ஆகும், இப்போ விமன் எம்பவர்மெண்ட்லேருந்து இன்னும் பாலிட்டி கவர் ஆகுது, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் உள்ளே இன்வால்வ் ஆகும். அதனால் நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க இந்த சாப்டர் முடியும் போது. ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக இதை சீக்கிரமாக முடிச்சிடலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்தது. ஓகே, தேங்க்யூ.